அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வர்ற ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி நம்ம செவ்வாய் பகவான் ஒரு முக்கியமான மாற்றத்தை அடைய போறாரு. இதுவரைக்கும் கும்பராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்த செவ்வாய் இப்போ அங்கிருந்து கிளம்பி குருவோட வீடான மீன ராசிக்குள்ள நுழையிறாரு. இந்த கிரக மாற்றமானது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில மாற்றத்தை கொண்டு வரும். பொதுவா செவ்வாய்னாலே வீரம், விவேகம், வேகம்னு சொல்லுவோம். அவர் இடமாற்றமாகும்போது நிச்சயமா பல திருப்பங்கள் ஏற்படும். இந்த பெயர்ச்சியால மீனராசிக்குள்ள போற செவ்வாய் அங்க ஏற்கனவே இருக்கிற கிரகங்களோட சேர்ந்து சில விசேஷமான பலன்களை தரப்போறாரு. செவ்வாய் பகவான் மீனத்துக்கு வர்றதுனால சில பேருக்கு தைரியம் கூடும், சிலருக்கு அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். முக்கியமா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து தகராறுகள்ல ஒரு தெளிவு பிறக்கிறதுக்கு இந்த காலம் உதவியா இருக்கும்னு சொல்லலாம். ஆனா அதே சமயம் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் சில நேரங்கள்ல நமக்கு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. மீன ராசிங்கிறது ஒரு நீர் ராசி. அங்க நெருப்பு கிரகமான செவ்வாய் வர்றதுனால ஒரு விதமான கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். இதனால மனசுல ஒரு விதமான பதற்றம் இருந்தாலும் குருவோட பார்வை அங்க இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் வராதுன்னு நம்பலாம். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் கைவிட்டு போன வாய்ப்புகள் மறுபடி வர்றதுக்கும் இது ஏதுவான காலம். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பா உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் வராம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியா பார்த்தா இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது ஒரு பக்கம் சவால்களை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் வெற்றிக்கான வழியையும் காட்டும். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமா யோசிச்சு செஞ்சா கண்டிப்பா இந்த காலத்துல நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். குலதெய்வ வழிபாடும் முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான வணங்குறதும் உங்களுக்கு இருக்கிற தடைகளை நீக்கும். இந்த பெயர்ச்சியால ஏற்படுற சாதக பாதகங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டா எல்லா ராசிக்காரர்களும் நிம்மதியா இருக்கலாம். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டுல இருந்த செவ்வாய் பகவான் இப்போ 11ஆவது வீடான லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு யோகமான காலம்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் வேலையில இருந்த நெருக்கடிகள், மன உளைச்சல்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். 2 ஏப்ரல் 2026ல நடக்கிற இந்த பெயர்ச்சி ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலமா அமைய போகுது. ஏன்னா லாபஸ்தானத்துல செவ்வாய் அமர்றதுங்கிறது அஷ்டலக்ஷ்மி யோகத்துக்கு இணையான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்க போகுது. தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். இதுவரைக்கும் முடங்கி கிடந்த தொழில்கள் இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். புதுசா முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க தைரியமா இறங்கலாம். ஆனா ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யறது நல்லது. பங்குச்சந்தை அல்லது ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு லாபம் வந்து சேரும். உங்களுடைய நீண்ட நாள கனவுகள் இப்போ நிறைவேறப் போகுது. குறிப்பா நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளோ அல்லது சொத்து தகராறுகளோ இருந்தா அது இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும். உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் இப்போ பல மடங்கு அதிகமாகும். எதிரிகள் யாராவது இருந்தா அவங்க தானாவே விலகி போயிருவாங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய பதவிகள் அல்லது பொறுப்புகள் தேடி வரும். சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்து உயரும். மத்தவங்க மத்தியில நீங்க ஒரு செல்வாக்கான மனிதரா பார்க்கப்படுவீங்க. இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு ஒரு நற்பெயரை தேடித்தரும். அரசாங்கம் மூலமா வரவேண்டிய சலுகைகள் அல்லது நிலுவையிலிருந்த தொகைகள் இப்போ கைக்கு வந்து சேரும். பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு அபரிமிதமா இருக்கும். ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் அதை ஈடுகட்டுற அளவுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். பழைய கடன்களை அடைச்சிட்டு நிம்மதியா மூச்சு விடுவீங்க. ஆடம்பர பொருட்கள், பொருள் வாங்கறதுக்கான யோகம் இப்போ உங்களுக்கு கூடி வந்திருக்கு. வீடு தேடி லக்ஷ்மி வர்ற நேரம் இது. அதனால வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களோட எதிர்காலத்துக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குறிப்பா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து வரன் அமையும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் மாறி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் இது. மூத்த சகோதரர்கிட்ட இருந்து உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். அவங்க மூலமா சில காரியங்கள் சுலபமா முடிஞ்சிடும். சொந்தக்காரங்க வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன உபாதைகள் இப்போ குணமாகும். மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும்.
பழைய நோய்களோ அல்லது நீண்ட காலமா உங்களை வாட்டிட்டு இருந்த பிரச்சனைகளோ இப்போ தீர ஆரம்பிக்கும். இருந்தாலும் உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கிறது நல்லது. செவ்வாய் பகவான் லாபத்துல இருக்கிறதால அதிகப்படியான உற்சாகத்துல இருப்பீங்க. அந்த உற்சாகத்தை ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு பயன்படுத்துங்க. காலையில சின்னதா ஒரு நடைப்பயிற்சி செய்யறது உங்க உடம்பை இன்னும் தெம்பா வச்சுக்கும். நட்சத்திர வாரியா பலன்களை பார்த்தா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்பவே உன்னதமான பலன்களை தரும். நீங்க நினைச்ச காரியம் கைகூடும். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பெண்களால அதிர்ஷ்டம் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கான லாபம் ரெட்டிப்பா கிடைக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு வளர்ச்சியை நோக்கிய பயணமா தான் இருக்கும். தன்னம்பிக்கையோட செயல்படுங்க, வெற்றி உங்க பக்கம்தான். பரிகாரம்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. அவருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி அல்லது வடைமாறை சாத்தி வேண்டிக்கிட்டா உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரும். அதே மாதிரி ஏழை எளியவங்களுக்கு சிகப்பு நிற உணவோ அல்லது இனிப்பு வகைகளோ தானமா கொடுக்கலாம். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூவால அர்ச்சனை செய்யறது உங்க பொருளாதார வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தும். வீட்ல செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 9 முறை சொல்லிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கும். மாணவர்கள் கல்வியில நல்ல முன்னேற்றம் காண்பாங்க. குறிப்பா போட்டித் தேர்வுகள் எழுத காத்துக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான காலம். உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏத்த மதிப்பெண்கள் கிடைக்கும். விளையாட்டுத் துறையில இருக்கிற ரிஷபராசி நேயர்கள் பதக்கங்களை வென்று பெருமை சேர்ப்பாங்க. உயர்கல்விக்காக முயற்சி பண்றவங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில இடம் கிடைக்கும். மத்தவங்க சொல்றத கேட்டு குழம்பாம உங்களுடைய லட்சியத்துல உறுதியா இருங்க. உங்களோட திறமையை வெளிப்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பு. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு இடமாற்றம் கிடைக்கலாம். ஆனா அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு நன்மையைத்தான் தரும். மேலதிகாரிகளோட பாராட்டுகள் உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தரும். உங்களுடைய ஐடியாக்கள் ஆபீஸ்ல எல்லாராலும் ஏத்துக்கப்படும். வேலையை நேரத்துக்கு முடிச்சிட்டு குடும்பத்தோட செலவழிக்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும். அந்த நேரத்தை பயனுள்ளதா மாத்திக்கோங்க. மீனராசிக்குள்ள நுழையிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு நண்பர்கள் மூலமா சில ஆதாயங்களை கொடுப்பாரு. பழைய நண்பர்களை சந்திச்சு பேச வாய்ப்பு கிடைக்கும். சமூக வலைத்தளங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கும். அது பிற்காலத்துல உதவியா இருக்கும். ஆனா தேவையில்லாத நபர்களோட பழக்கத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி பெரிய தொகையை யாருக்கும் கடனா கொடுக்காதீங்க. உங்களுடைய லாபத்தை நீங்க மட்டும் அனுபவிக்கிறது தான் இந்த நேரத்துல புத்திசாலித்தனம். மொத்தத்துல இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது. உங்களுடைய நீண்ட கால கனவுகள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற போற நேரம் இது. செவ்வாய் பகவான் லாபத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வராது. தைரியமா இருங்க. வரப்போற காலத்தை சந்தோஷமா வரவேற்க தயாரா இருங்க. முருகப்பெருமானோட ஆசி உங்களுக்கு எப்பவும் இருக்கும். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.